அறியப்படுபவர். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரான அவரு போர் குணமிக்க பிரிவின் ஒரு பகுதியை உருவாக்குனது மற்றும் சோசியலிச கொள்கைகளை ஆதரித்ததற்காகவும் அறியப்படுபவர். 1992 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு இறப்புக்கு பின்னான இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுச்சு. ஆனா விருது வழங்கும் குழுவால சுபாஷ் சந்திர போஸுடைய இறப்பு குறித்த ஆதாரங்களை சரிவர கொடுக்க முடியலங்கிற காரணத்தால நீதிமன்ற ஆணையின்படி இந்த விருது திரும்ப வாங்கப்பட்டுச்சு. இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு ரொம்பவே வினோதமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குதானே? அதான் வாங்க இத பத்தி நாம இன்னும் கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். விமான விபத்துல நேதாஜி மரணமடைஞ்சாரு அப்படின்னு அறிவிக்கப்பட்டு 60 வருஷங்களுக்கு மேல ஆகியும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்ல. நடந்திருந்தா கூட அவரு ஒருவேளை உயிர் பிழைச்சிருக்கலாம். நேதாஜி விமான விபத்துல இறக்கல, சோவியத் ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போயிருக்கலாம். அவரு தலைமறைவா இருந்தாரு, இந்தியாவிலேயே சன்னியாசியா இருந்தாரு, அவருக்கு இறப்பே கிடையாது. இப்படி பல விதமான கருத்துக்களோட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடைய இறப்பு